என்னங்க மணி மலைக்கு இதமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய பஜ்ஜியா? ஆமாங்க மேம். நீங்க வரதுக்குள்ளே சுற்றலான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா மாவெல்லாம் வர கலக்கி வச்சிட்டேன். ஓகே, நீங்க வந்துட்டீங்க போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. இதுல என்னென்ன நம்ம கலக்கி இருக்கிறோம் அப்படின்னா, கடலை மாவு கொஞ்சம், ஓகே, வரமிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏற்றவாறு, சரி, கொஞ்சமா உப்பு, ஓகே, அப்புறம் வேணும்னா கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா பொஸ்ஸுன்னு வரும். ஓகே, சரிங்களா? நான் இப்போ இதில் வந்துட்டு கடலை மாவு, வரமிளகாத்தூள், உப்பு இதுதான் சேர்த்து வச்சிருக்கேன். ஆமாம், 3 கலந்து வச்சிருக்கிறேன். ரைட் ரைட். இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்சிருக்கோம்ல வெங்காயம் வட்டமா, இந்த வெங்காயத்தை அந்த மாவுல நல்லா முக்கி, ஓகே, இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்களா? இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம். ரைட்டு. முக்கி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே. என்னப்பா உளுந்த வடைங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்து நடுவுல ஓட்டை இருந்துச்சா, சரி, அது ஓட்டை விழுந்து உளுந்த வடை. ஓகே ரைட். ஏதோ ஒண்ணு சாப்பிடுறதானே. ஆமா, இங்க பாருங்க இந்த பஜ்ஜி எப்படி இருக்குன்னு. சூப்பர் சூப்பர்ப்பா. மலைக்கிழமா வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டாவே தனி ஒரு டேஸ்ட். போடுங்கப்பா, ஒரு பிளேட்ல சாப்பிடலாம். இருங்க. ஓகே, உளுந்த வடை ரெடி. உளுந்த வடையா? சரியான டேஸ்ட்ப்பா. சாரி ஆனால் ஆனியன் போண்டா ரெடி. சூப்பர். இந்த மலைக்கு எதமாக நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, வெளியே எங்கே கண்ட கடையில் கண்ட எண்ணெயில் வாங்கி சாப்பிட்றோம்னா வீட்லேயே ஹோம் ரெசிபியாக நீட்டாக பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். 2 நாளாக சேர்த்தியும் சாப்பிட்லாம். எப்படி ரெசிபின்னு சொல்லிடுங்க. சிம்பிளான முறையில் கடலை மாவு, வரமிளகாத்தூள், உப்பு, பெரிய வெங்காயம், இது எல்லாமே நம்ம வீட்டில் அன்றாட இருக்கிற பொருள் தான். அதை வச்சு நீட்டான முறையில் சிம்பிளான முறையில் 10 நிமிஷத்தில் பஜ்ஜி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கடைகளில் போய் கண்ட எண்ணெயை போட்டு பொரிச்சு தருவாங்க. அதை சாப்பிட்டு நம்ம உடம்ப வீணாக்கிக்க வேணாம். எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. அப்போ தான் மேலுமே ஏதாவது புதிய வீடியோ போடுற மாதிரி தான் தெரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். கொஞ்சம் காத்திருங்கள்.